ஹாய் ஆல். இன்னைக்கு பெங்களூர்ல இருக்க இந்திரா நகர் தான் போக போறோம். நாங்க ஒரு ஈவினிங் தான் போனோம். நாங்க போறப்பயே நல்ல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்க இங்க சயோஸ்ங்கிற ஒரு கெஃபே தான் போயிருந்தோம். ஸோ இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி ஹாட்டா ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்க இங்க சயோஸ்குள்ள வந்திருந்தோம். நாங்க டீ குடிச்சிட்டு வெளியே போறப்போ கொஞ்சம் மழை நின்றுருந்தது. இதுதான் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இந்திரா நகர் 100 ஃபீட் ரோடு. இங்க ரெண்டு சைடுமே ஃபுல்லா ஷாப்ஸ் தான் இருக்கும். இங்க நார்மல் ஷாப்ஸ்லேருந்து பிராண்டட் ஷாப்ஸ் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் ஷாப்ஸுமே இங்கே இருக்கும். இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி எல்லாமே இருக்கும். நான் இந்த வீடியோவில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணேங்கிறத கவர் பண்ணியிருக்கேன். நான் என்னெல்லாம் வாங்கினேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் சோச்சின்னு ஒரு ஷாப். இங்கே தான் நான் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ உள்ளே போய் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் நிறைய மெட்டீரியல்ஸில் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் க்ரீப் சில்க்குன்னு ஒரு ஃபேப்ரிக்கு, அது நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. அந்த சில்க் டைப்பில் தான் நான் இப்போ சாரீஸ் சூஸ் பண்ணேன். இது ஸ்டோன் ட்ராப் பேட்டர்ன்னு சொல்லி காமிச்சாங்க. இந்த சாரியோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நான் 2 கலர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒன்று இந்த ஒயின் கலர், ஒரு மாதிரி கிரேப் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். இந்த 2 கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ரெண்டுமே நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க இந்த 2 சாரியுமே ட்ரேப் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒயின் கலர் சாரியை நான் ட்ரேப் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இந்த சாரீ நேரில் பார்க்குறத விட ட்ரேப் பண்ணி பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்தது. இந்த சாரீ பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் சாரீ ட்ரேப் பண்ணி பார்த்துருந்தோம். எனக்கு 2 சாரியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2 சாரியில் எது நல்லா இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இது 2ல் எது வாங்கினேங்கிறத வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன். அப்புறம் இந்த 2 சாரியுமே நல்லா ட்ரேப் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நேரமா கட்டி பார்த்து சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது 2ல் ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே குர்தாஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி எதெல்லாம் நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் இந்த ஷாப் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு இருந்தேன். குர்தாஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் குர்தாஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அடுத்து பேண்டலூன்ஸ் போனோம். அங்கே கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 100 ஃபீட்டில் இருக்கிற ஷாப்ஸு. நான் முடிஞ்ச அளவு எல்லா ஷாப் நேமும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இருக்குது. இதில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நைட் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு இங்கே பொலோக்னான்னு ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பர்சனலாக இட்டாலியன் குசைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நாங்கள் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது.
உள்ளே போனோன்னே ஆக்சுவலி ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல தீமில் செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே இன்டோர் அவுட்டோர் 2 சீட்டிங்குமே இருந்தது. நாங்கள் இன்டோர் தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபி டைகர் ப்ரான்ஸ் வித் கார்லிக் அண்ட் ஆலிவ் ஆயில் அப்படிங்கிற டிஷ் சூஸ் பண்ணியிருந்தோம். இது ஒரு நல்ல இட்டாலியன் டச்சோட நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரில்டு பாசா ஃபிஷ் வித் சாட்டட் வெஜிடபிள்ஸ் அண்ட் மேஷ்டு பொட்டேட்டோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எப்பயுமே நாங்கள் எல்லா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்லேயுமே சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான். இந்த டிஷ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு வந்து நாங்கள் வெனிலா பெனகோட்டா வாங்கியிருந்தோம். இதுவுமே சாப்பிட நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.